அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 724வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 724வது நாளில் ட்ரம்ப்பால் பீட்டப்பட்ட நெத்தன்யாஹுவுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க சாதகமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம், அதை ஹமாஸ் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக காரணத்தை கொண்டும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம், காசா விட்டு போக மாட்டோம், காசாவுடைய நிர்வாகம் எங்களுடைய கைகளிலே இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது மிகவும் உலக கவனத்தை கவர்ந்து கொண்டு இருப்பது புளோட்டிலா, உணவுப் பொருட்களை ஏற்றி வரக்கூடிய கப்பல். நேற்று நான் குறிப்பிட்டது போல இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பைலட்டுகளாக அல்லது வழிகாட்டிகளாக சென்ற கப்பல்களையும் எஸ்காட்டுகளாக பாதுகாப்பாக சென்ற கப்பல்களும் திரும்பி வந்துவிடும் என்று அறிவித்திருக்கிறார். அதை அந்த புளோட்டிலாவில் இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன், அவருடைய செய்தி தொடர்பாளர் சைஃப் அபு கிசாக் என்பவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இது வெறுமனே ஒரு அறிவிப்பல்ல, இது ஒரு கீழறுப்பு வேலை. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உயிரை பணயம் வைத்து மேலே செல்வதென முடிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிரேட்டா தம்பர்க் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பலுடைய தலைவரை கைது செய்வதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்றது செய்தி. ஆனால் இவங்கள் எல்லோருமே நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம், காசாவை சென்று அடைந்தே தீர்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஈரானுடைய கப்பல் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன லீட் எடுப்பார்கள் என்பது, அவர்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்பது ஒரு கல்ஃப் யுத்தத்திலே ஒரு கடல் யுத்தத்தில் முடியுமா என்று எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அது பற்றிய செய்திகளே அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த மொத்த கப்பல்களில் 44ல் 13 இத்தலி இது கழித்து விட்டால் மீதி உள்ள கப்பல்கள் நேரடியாக வந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் சில மணி நேரத்தில் வந்துவிடும் என்று சிலர் 46 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்பால் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். ஆக இன்று அல்லது நாளை அது ஒரு உலக பிரச்சனையாக மாறும். அடுத்தது காசாவுக்கு வந்துவிட்டால், காசா சிட்டியை ஆக்கிரமிக்க போகிறோம் என்று சொன்ன இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறது என்பது மட்டுமல்ல, பெரிய அளவில் தோல்விகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். கான் யூனிஸை முழுமையாக கைப்பற்றி விட்டது ஹமாஸ் என்ற செய்தி இஸ்ரேலை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆகவே நேற்று கான் யூனிஸை நோக்கி நிறைய பட்டாலியன்களை அனுப்பியிருக்கிறார்கள். கான் யூனிஸில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் ஒன்றை புதிதாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்பாடு செய்து முடித்த மாத்திரத்திலேயே போராளிகள் அதனை அடித்து தங்கள் கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை பிடித்ததில் பல மிசில்கள் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த மிசில்களை, அந்த ஏவுகணைகளை கையிலே எடுத்து ரீஇன்ஜினியரிங் பண்ணி இஸ்ரேலிய இராணுவத்தினரை அடித்து அழித்து இருக்கிறார்கள். அதே போல நார்த் வெஸ்ட் ஆஃப் காசா சிட்டியில சஹாரா ஏரியா என்ற ஏரியாவில் நேற்று முழு அளவு யுத்தம் நடந்திருக்கிறது. கடைசியில் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் பெரிய அளவில் தோற்று அங்கிருந்து ஓடி இருக்கிறது. ஆனால் அதற்கு மேல் எந்த படைகளும் அங்கே வரவில்லை. தே ஸ்டேட் அவே என்று சொல்லுகிறார்கள். அந்த இஸ்ரேலிய துருப்புகள் மிக தூரத்திலேயே நின்று விட்டன, அதற்கு மேல் அது அசையவில்லை என்று. ஆக காசா சிட்டியை, காசா பெருநகரை பிடித்து விடுவோம் என்ற பொம்மாத்து ஒன்றும் பெரிதாக ஈடுபடவில்லை என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ் ராக்கெட்ஸ்களை கொண்டு இஸ்ரேலிய இராணுவம் தங்கி இருந்த ஒரு வீட்டை அடித்திருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் குடியிருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். இல்லை என்னன்னா, அவங்களுக்கு எங்கேயுமே இருக்க இடம் இல்லை. ஒருத்தருக்கும் தெரியாத இடம்னு ஒன்று காசா சிட்டிக்குள்ளால இல்லை. ஒவ்வொரு அசைவையும் போராளிகள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயாவது இவர்கள் கொஞ்சம் ஆசுவாசமாக பதுங்குகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரட்டட்டும் என்று விட்டு வைப்பதுதான். இதுல என்ன பெரிய சோகம் என்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் நன்றாக தூத்து துடைத்து போய் அமர்கின்ற அந்த வீடுகள் கூட இவர்களெல்லாம் ஒன்றாக அங்கே குடியமர்ந்தவுடன் எடுத்து விடுகிறேன். நேற்று அப்படி ஒரு பூபி டிராப்ட் ஹோம் இடிந்து பலர் இறந்திருக்கிறார்கள். ஒரு 300 பேரை இப்போ டெய்லி காயப்படுத்தியும் அழித்தும் அனுப்புகிறார்கள். அதை ஹாஸ்பிட்டல் சோர்சஸ், நான் சொன்ன மாதிரி சொரக்கா ஹாஸ்பிட்டலு, அஸ்தூர் ஹாஸ்பிட்டலு, இங்கு உள்ள மருத்துவமனைகளில்
வந்து செல்கின்ற ஹெலிகாப்டர்கள் அந்த பாடங்களை சொல்கின்றன. இஸ்ரேலிய மீடியாக்கள் அங்கே சென்று தகவல் எடுத்து உலக மக்களுக்கு தருகிறது. அதுக்கடுத்து டெல் அல் ஹவா அபு அலி முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் பார்சிலோனா என்ற ஒரு பார்க்கு இடிந்து கிடக்கிறது. அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் களைப்பாற வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே களைப்பாரி கொண்டு இருக்கும்போது இவர்கள் திடீரென தாக்கி இருக்கிறார்கள். ஓரிரு ஷஹீதுகள் இருப்பார்கள், ஆனால் இவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரேடியாக ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள் என்பது செய்தி. ஆக கான்யூனிஸும் இப்பொழுது கைவிட்டு போய்விட்டது, ரஃபாவும் கைவிட்டு போய்விட்டது. சராயா அல் குட்ஸ் சுஜையாவை பார்த்துக் கொள்கிறார்கள். அதே போல அல் முஜாஹிதீன் அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் சுஜையாவையும் பார்த்துக் கொள்கிறார்கள். டெல் அல் ஹவா தெருவையும் தாண்டி தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆக பயங்கரமான அழிவுகள். இந்த அழிவுகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழியே இல்லை என்பதுதான் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய ஒரே போக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நத்தியானுகிட்ட போட எல்லாத்தையும் வெளியே போட்டு ஹமாஸ் ஒத்துக்கிட்ட ஒரே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றிட்டே இருக்கு. நீ இப்ப சொல்லக்கூடிய 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு வீரியமா 724 நாள் போராடி நம்மளால ஒரு முனிசிபாலிட்டியும் பிடிக்க முடியல. 6 தடவை 7 தடவை போன பிறகும் ஆனால் சில இடங்களை நிரந்தரமாக வைத்திருக்கிறார்கள். எந்த இடங்கள்லாம் தெரியுமா? ரஃபா அவங்க கையில் இருக்கு. இப்போ கான்வென்ஷன் கையில வந்துட்டு. அடுத்தது பிலடெல்பியா அந்த ரூட்டு என்னாச்சு? இப்ப நீ பேசுறதே இல்லை. அபு கரீம் சலீம் ரூட்டு அது என்னாச்சு? அதையும் நீ பேசுறதே இல்லை. சிக்கிம் என்ற ஒரு என்ட்ரன்ஸ் அதுதான் கொஞ்சம் அப்படி இப்படி அல்லாடிட்டு இருக்கும். சீக்கிரம் அதையும் கையில் எடுத்துருவாங்க. ஆக நீ பல இடங்களை இப்பொழுது நீ பேசுவதே இல்லை. பெய்த் ஹார்னூன் அங்கதான் நீ கொஞ்சம் கால் எடுத்து வச்ச மாதிரி இருந்தா அடித்து நிமித்தி அதையும் அங்கிருந்து விரட்டி விட்டார்கள். ஆக இந்த போராளிகள் ஒவ்வொரு இடமும் போய் அடி வாங்கிட்டு வந்து ஓய்வு எடுக்கலாம்னா இடம் இல்லை, கொஞ்ச நேரம் தங்கலாம்னா இடம் இல்லை, ஒரு அவுட் போஸ்ட வைக்க முடியல. இப்படி காசாவை கம்ப்ளீட்டா தங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஹமாஸிட்ட போய் நீ ஆயுதத்தை வச்சுட்டு போயிரு என்று சொன்னா அவங்க எங்க போவாங்க? அதனால கொஞ்சம் பிராக்டிகலாக இருக்க வேண்டும். ட்ரம்ப் நமக்கு உதவி செய்யவில்லை, ஒரே அடியாக நமக்கு சாதகமான ஒரு எக்ரிமெண்ட்டை அவர் டைப் பண்ணி அனுப்புனதன் மூலம் ஹமாஸ் தூக்கி குப்பையில போடுற அளவுக்கு தான் அது இருக்குது. இருந்தாலும் அவர்கள் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வந்தா, வெஸ்ட் பேங்க்ல நேற்று 13 தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதுல பெத்லஹேம்ல ஒரு கார் ரேமிங் ஆக்சிடென்ட். அதுல ஒரு 5 பேரை மெஹதி முகமது அவாத் தாரியா என்ற ஒரு பையன் ஒரு காரை எடுத்துட்டு போய் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கெடுபிடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, மேலே ஆக்கிட்டான். அதுல 6 இஸ்ரேலிய இராணுவத்தினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பது செய்தி. ஆனா அவனை ஷஹீதாக்கி விட்டார்கள். அடுத்தது ஃபரா கேம்ப் என்று சொல்லக்கூடிய இடத்துல டூபாஸ் பக்கத்துல வெஸ்ட் பேங்க் மேக்கரையில இஸ்ரேலிய இராணுவம் நேற்று ஓடி போச்சு, பின்வாங்கி ஓடி போய் விட்டது. அந்த அளவுக்கு போராளிகள் பயங்கரமாக தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க மேக்கரைக்கு வந்தா ஜெனினும் டூபாஸ் ஏரியாவும் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா போராளிகளுடைய கட்டுப்பாட்டுல வந்துட்டு இருக்கு. ஜெனின் பட்டாலியன் கிட்டவே விடமாட்டேங்கிறான் இஸ்ரேலிய இராணுவத்தை. அதே போல டூபாஸ்ல நேற்று அவன் பின்வாங்கியே போயிட்டான். அதனால நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு காசாவில் என்ன நடக்கிறதோ அதுக்கு சரிசமமாக இன்னும் சில நேரங்களில் அதை விட அதிகமாக போராளிகள் மேக்கரில் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் ஹூத்திஸ் நேற்று மினர்வா கேட்டட் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கார்கோ ஷிப்பை கல்ஃப் ஆஃப் ஆடன்ல அடிச்சு நொறுக்கி இருக்கிறார்கள். அது ரிப்போர்ட்டட்லி சிங்கிங். அது இஸ்ரேலுக்கு மறைமுகமாக ஆயுதங்களையும் எண்ணெயும் ஏற்றி சென்ற கப்பல் என்று சொல்லுகிறார்கள். அது சிங்கிங்கிறது எஹியாசிரியோட ஸ்டேட்மெண்ட். அடுத்தது 13 அமெரிக்கன் கம்பெனிஸ், அமெரிக்காவில் உள்ள 13 ஷிப்பிங் கம்பெனிஸுக்கு மேல நாங்க பொருளாதார தடை விதித்து இருக்கிறோம், உங்களை எங்கே கண்டாலும் தாக்குவோம் என்று அறிக்கை ஒரு லிஸ்டை வெளியிட்டு இருக்கிறார்கள். 9 அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு எக்கச்சக்கமாக பணத்தை கொடுப்பதாலும் அதற்காக பெரும் வியாபாரங்களை கடலிலே செய்வதாலும் அவர்களுடைய கப்பல்களையும் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 2 கப்பல் பொருளாதார தடைக்கு உள்ளாக இருக்கிறது. இது எங்க கண்ணுல படாம பார்த்துக்கிடுங்க, எங்க பார்த்தாலும் தாக்குவோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதலை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் பெரிய அளவில் ஒரு அழிவுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறது. அதை இஸ்ரேல் வெளியில தெரியாமல் மறைத்து வருகிறது. அடுத்தது அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில இன்னைக்கு கொஞ்சம் பேர் போயிருக்கான். சாயங்காலம் எப்படியும் ஹூத்திஸ் தாக்குவாங்க.
அதனால நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் தொழுகை நல்ல மாதிரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் இந்த யுத்தம் முழு வேகத்தோடும் படிப்படியாக போராளிகளுடைய வெற்றியோடும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.